வணக்கம். இது லக்ஷ்மி ஒருங்கிணைந்த பண்ணையம். இன்றைக்கி நம்ம நம்ம பண்ணையை ஃபுல்லாக ஒரு ரவுண்டு சுற்றி காட்ட போகிறோம். நம்ம பண்ணையில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத. நம்ம பண்ணையில் என்ட்ரு ஆனோடனே இதுதான் இது ஒரு வாசல். நம்ம பண்ணைக்கு 3 வாசல் இருக்குது. அதில் இது ஒரு வாசல். இது பார்த்திங்கன்னா நம்ம பண்ணையில் சின்னதாக ஒரு சாமி வச்சு கும்பிட்றோம். சின்னதாக இல்லை, பெரிய சாமி தான், சின்னதாக இருப்பார். அதனால் சாமி இருக்கிற ஏரியாவை சுற்றி இந்த இடத்த ஃபுல்லாக பூந்தோட்டமாக ஆக்கியிருக்கோம். இன்னும் நிறைய பூச்செடிகள் வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த அரளி, வெள்ளை அரளி, மருதாணி, செம்பருத்தி, நிறைய பூச்செடிகள் உள்ள சின்ன சின்னதாகவே இருக்குது. இந்த இடத்த ஃபுல்லாகவுமே பூச்செடிகளுக்காக கொடுத்துருக்கோம். சின்ன சின்ன பூச்செடிகள் நிறைய இருக்குது. அப்புறம் நம்ம இடம் ஒரு சைடு மட்டும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு கார்னர் மாதிரி இருக்கும். இது நம்ம காலா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கான். இன்னொரு குதிரை அட்டாக் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. இப்போ இந்த கார்னரை பார்த்திங்கன்னா சின்ன இடம், மேடும் கூட, ஒடுக்கமாக இருக்க அந்த இடத்த எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த இடத்துல ரொம்ப உயரமாக வர்ற மாதிரி மரங்கள்லாம் வச்சுருக்கோம். மூங்கில், அந்த பக்கம் வேலி ஃபுல்லாகவுமே தாழ்பூ, கொத்து கொத்தாக பூக்கும். சும்மா நம்மளாக ஒரு கற்பனையில் இப்படி வச்சா இப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு ரெடி பண்ணாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நீர் மருத மரம். அரச மரம், ஆலமரம். இந்த மரங்கள் வளர்ந்தால் இந்த ஏரியா நம்ம உட்கார்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஊஞ்சல் அதெல்லாம் கட்டி ஆடுறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்காக இந்த இடத்த ரெடி பண்ணியிருக்கோம். இங்கேருந்து இங்கே போனால் ஃபுல்லாக ஓப்பன் தான். இடத்தோட நம்ம இடத்துல அதிகமாக தண்ணி வரும், மழை வரக்கூடிய ஏரியாவில். அதனால தான் இந்த பள்ளத்தை நம்ம கழிச்சு விட்டுட்டு மேடான இடத்த கனெக்ட் பண்ணி நம்ம ஷெட் எல்லாமே போட்டிருக்கோம். மேலே நம்ம புறாக்கள் பறந்துட்டுருக்கு. இந்த சைடு ஃபுல்லாமே பூ மரங்கள் தான் நட்டியிருக்கோம். ஒன்று நம்மளோட பேட்ஸு, அனிமல்ஸு எல்லாத்தையுமே காட்டுறோம். இந்த மாதிரி வாழணும்னு சிட்டியில் இருக்க நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், ஆனால் நடக்காது. இது ஃபஸ்ட்டு. இது பெருவுடை சேவலுக்கான ப்ரீடிங், சண்டை லைனில் உள்ள சேவல்களுக்கான ப்ரீடிங் ஷெட்டு. இதுக்குள்ளே செம்பரியாடு இப்போ 2 வாங்கி விட்ருக்கோம். பார்த்தோன்னா தெரிச்சு ஓடும் நம்ம செம்பரியாடு. அதுதான் நம்ம மெயின் சாம்பியன். இன்னும் குஞ்சு எடுக்கிறதுக்காக போட்டிருக்கோம். முதல் ஷெட்டு. 2வது நம்மளோட பேட்ஸ் ஏவியரி, டாப் ஓப்பன் ஏவியரி. இதில் எக்ஸோட்டிக் ஃபின்ச்சஸ்ஸு, டைமண்ட் டவ்வு. உங்கள் கண்ணுக்கு தெரியுமான்னு தெரில. இதுக்குள்ளே இருக்க பேட்ஸு நம்ம தனியாக இதுக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டால் தான் பார்க்கவே முடியும். பட்டன் குயில்ஸு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்பீசிஸ் இருக்கும். இதை தனியாக ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன். எதெல்லாம் உங்களுக்கு இது தெளிவாக தேவையோ அதை கமெண்டில் கேளுங்க. இதில் உள்ள பேட்ஸ் எல்லாமே நம்ம சேலும் பண்ணுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் லைவாகவே இந்த பேட்ஸ் ப்ரீடிங் ஆகும். டைமண்ட் டவ், பட்டன் குயில், ஃபின்ச்சஸில் கோல்டியன், அவுல், லாங் டெயில், எல்லா வெரைட்டி ஃபின்ச்சஸுமே இருக்குது, எக்ஸோட்டிக் ஃபின்ச்சஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நம்மளோட பறவை புறாவோட கேஜ். பறவையில் ப்ரீடிங் கேஜ். இது எல்லா புறாக்களுமே டாப் லைனேஜ் புறாக்கள். ரொம்ப அதிக டைமிங் 20 மணி நேரம், 18 மணி நேரம், 18 மணி நேரத்துக்கு மேலே ரெக்கார்டாக பறந்த புறாக்கள் எல்லாத்தையுமே நம்ம செலக்டிவாக கொண்டு வந்து ப்ரீடிங் பேர்ஸ் செட் பண்ணி வச்சுருக்கோம். இதுலேருந்து சிக்ஸு சேலும் பண்ணுவோம். நம்ம பறத்துறதுக்காகவும் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம கோழிகள் எல்லாம் யாராவது சாப்பிட வந்திருக்கு.
இந்த இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம பகல் டேன் ஒரு 10 மணி நேரம் பரத்தி 10 மணி நேரம் பரத்தி வெட்டி வச்சுருக்கக்கூடிய புறாக்கள். இந்த புறாக்கள் எல்லாமே நம்ம ஒரு 10 மணி நேரம் பரத்தி ரெக்க வெட்டி வச்சுருக்கக்கூடிய புறாக்கள். அடுத்த வருஷம் பந்தயத்துக்காக. தள்ளிக்கிடுங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட காக்டெயில் ப்ரீடிங் கேஜ். இதே மாதிரி இன்னும் நிறைய கேஜ் தனித்தனியாக போடணும். இந்த மாதிரி பெரிய இடத்துல பறவைகளை விடும்போது அது சுதந்திரமாக பறக்கிறது பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம எல்லா கேஜுமே ஃபிஞ்சஸ் கொண்டு பெரிய கேஜ் போடுறது. அது காக்டெயிலில் எல்லா மியூட்டேஷனுமே போட்டிருக்கோம். லூட்டினோ, ஒயிட்டு பைடு, எல்லா மியூட்டேஷன் காக்டெயில்ஸுமே நம்மகிட்ட இருக்குது. இப்போ தான் புதுசாக போட்டிருக்கோம். நிறைய ஒரு 3 பேர் முட்டை விட்ருக்கு. இனி இதிலேருந்து சிக்ஸ் நம்ம சேல் பண்ணுவோம். இது கூடவே குயில்ஸு காடைகளும் கொஞ்சம் உள்ளே போட்டிருக்கோம். இதுக்காகனா காக்டெயில் வேஸ்ட் பண்ணுறத சாப்பிட்றதுக்காக. காடைகள் போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்தது அப்படியே வந்தோம்னா பெர்ஷியன் கேட்டு ஒரு பேர் நம்மகிட்ட இருக்குது. இதான் நம்மளோட காவல் டாக் ஜான்சி. இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்காங்க. ஜான்சி எப்படி வாட்சிங் பண்ண போகிறாங்க பார்த்தீங்களா? அங்கே ஒன்றுமே இல்லை, டம்மி பாஸ்ன்னு ஓடி வந்துட்டு. சரி, ஓகே. இது நம்மளோட சிறுவிடை கோழிக்கான ஷெட்டு. பகலில் எதுவுமே உள்ளே இருக்காது, எல்லாமே வெளியே மோய போயிடும். நைட்டு மட்டும் அடைக்கிறதுக்கு மட்டும்தான் ஷெட்டு. பகலில் இந்த காடு ஃபுல்லாக அதுகளுக்கு தான். ஃப்ரீ ரேஞ்சில் ஜாலியாக சுத்தம். இது மணிலா வாத்து, அதோட மேலு லேவண்டர் கலரு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா பெருவுடை சேவல்களுக்கு தனியாக வச்சுருக்க ஷெட்டு. இதில் ரெடி பண்ணக்கூடிய சேவல்களும் இருக்கும், ப்ரீடிங்குமே இருக்கும். நம்மளோட கண்ணுக்குட்டி கூஸ், அதோட ஃபீமேல் வந்து எக்கில் இருக்குது. அதனால் மேல் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். 2 ஃபீமேலுமே முட்டை விட்டுருக்கு, அடையில் இருக்குது. கரெக்டாக மழை காலம் முடியவும் இது ப்ரீடிங் சீசன் ஸ்டார்ட் ஆகிரும், முட்டை விட்டுரும். அப்புறம் நம்மளோட மாடுகள் லட்சுமி, பார்வதி, இது பார்த்திங்கன்னா மீனாட்சி. இப்போ நம்மளோட காளை தான் படுத்து கிடக்கான் ஈஸ்வரன். இவனும் ஒரு காளைக்கன்று தான். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தென்பாண்டி குட்டை, ஒரே ப்ரீடு. இந்த மாடுகளை டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த குதிரை கௌதம் ட்ரைனிங்காக வந்திருக்கு. அந்த குதிரைக்கு அதிக கூச்ச குணம் உண்டு. ஏறி மேலே உட்காந்துட்டோம், உடனே பம்ப் பண்ணி அப்படி தலைகீழ விழுந்துடும். அதுக்கு ஷைனஸை போக்குறதுக்காக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். நம்ம கோழிகள்லாம் அப்படி இடத்துல மேயிறது பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே நம்ம பழ மரங்களுக்காக கொடுத்துருக்குறோம். வாட்டர் ஆப்பிள், மங்குஸ்தான், கொஞ்சம் நிழலில் வளரக்கூடிய மாதிரி வெயில் பட்டா தாங்காத மரங்களாக பார்த்து நம்ம இந்த இடத்துக்குள்ளே நட்டியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா மங்குஸ்தான், வாட்டர் ஆப்பிள், இது இமாம் ஃபசண்ட் மாமரம். உள்ள ஒரு சப்போட்டா இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டி சப்போட்டா. இந்த இடத்த ஒரு டிஃப்ரெண்ட்டாக சோளை மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் 2 பண்ணைக்குட்டை இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம். மீனாட்சி ஃபோனில் என்ன கொண்டு போகிறீங்கன்னு பார்த்துட்ருக்கா. அண்ணா இருக்குது, அது ஒரு பெரிய பண்ணைக்குட்டை. இந்த இடம் ஃபுல்லாக இப்போ தான் நம்ம மரங்கள் நட்டியிருக்கோம். நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியான மரங்களை நட்டி வச்சுருக்குறோம் ஃப்யூச்சருக்காக. 100 வருஷம் கழித்து நம்ம இடம் ஃபுல்லாக எப்போ வந்தாலும் ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்றதுக்கு இருக்கும். அதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இது சப்போட்டா, இது ஆரஞ்சு,
இது அத்திலே டர்க்கி ப்ரௌனு, அது செரி, ஸ்வீட் செரி, நிறைய மரங்கள் இருக்குது. இது பூனை ரெட்டு. இப்போதைக்கு எல்லாமே செடியாக இருக்குது, ஃப்யூச்சரில் மரமாகும். பூனை ரெட்டு இது போக எலுமிச்சை, நெல்லி, அந்த சைடு செம்மரம், தேக்கு, தென்னை, பர்மா தேக்கு எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா முள் சீத்தா, பலாமரம். இடம் ஃபுல்லாகவுமே நம்மளுது. ஆனால் அங்கெல்லாம் இன்னும் நம்ம பிளான்டேஷனே பண்ணல. அந்த சோலார் நம்மளோட தான். ஃப்யூச்சரில் தான் பிளான்டேஷன் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் இலந்த, எப்போதும் காய்க்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். பிஞ்சிலே கூட பறித்து சாப்பிட்லாம். இப்போவும் இதில் காய்கள் இருக்கும் கண்டிப்பாக. காய்களை எங்கே தேடணுன்னா கீழே தேடணும். அந்த தொங்குது பாருங்கள், கொத்து கொத்தா. இந்த சைஸ்லேயும் சாப்பிட்லாம். ஆனால் பெருசாக பெருசாக இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய காயாக காய்க்கும் அந்த மரம். இந்த வேப்ப மரம் இருக்கிற வேலி வரைக்கும் நம்மளோட இடம். சப்போட்டா, ஒரு லைன் ஃபுல்லாமே சப்போட்டா வச்சுருக்கோம். வேறு பூச்செடிகளுக்காக ஒரு ஏரியா விட்ருக்கோம். மல்லி, அப்புறம் பிச்சி, இது சந்தன மல்லின்னு ஒரு மல்லி, ரோஸ், ஸ்டார் ஃப்ரூட்டு கொத்து கொத்தாக தளிர் விட்டுருக்கு. எவ்வளோ தளிர் விட்டுருக்கு பாருங்கள். நம்ம வச்ச பிறகு தான் எவ்வளோ தளிர் வந்திருக்கு. ஐனி பழ மரம் இலை வெளியே வருது. இப்போ தான் எல்லாமே நம்ம இடத்துக்கு செட்டாகி வளருது. சாணி நாங்கள் அன்னைக்கு போட்டோம், உரம். இது பங்கனவள்ளி மாமரம். நான் முதல்ல காட்டின ஸ்வீட் செரி, கிரேப்ஸ், திராட்சை. பார்த்திங்கன்னா கொடுக்காப்புளி. நமக்கு முழுக்க இந்த லைஃப் ஸ்டைலில் இங்கேயே இருந்து வாழணுன்னு தான் ஆசை. ஆனால் நம்ம என்ன இதில் சம்பாதிக்க ஆரம்பிக்கலை. அதனால் நம்ம வெளியே ஷெட் ஒர்க்குக்கு போக தான் வேண்டியது இருக்குது. இங்கே வந்து உட்கார்ந்தாலே அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எல்லா மிருகங்களையும் நம்ம பார்த்துட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு காலையில் வந்தால் ஈவினிங் வரைக்கும் இங்கேயே பொழுது போகும். எல்லா மரங்களும் வளருதா, பூ பூத்திருக்கா, காய் காய்ச்சிருக்கா, ஒன்று ஒன்றா பார்த்தா. ஃப்யூச்சரில் இதிலேருந்தே நல்ல இன்கம் கொண்டு வரணும். அதுக்காக தான் பேட்ஸு எல்லாமே ப்ரீடிங் செட்டப்பு போட்டுக்கிட்டே இருக்கும். இன்னும் நிறைய கேஜ் போட வேண்டியது இருக்குது. லவ் பேர்ட்ஸு, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டு, ஃபின்ச்சஸ்ஸு. நம்மளோட மாடுகளெல்லாம் பாருங்கள், பார்க்கவே லட்சுமிகரமாக இருக்கும். டாப் குவாலிட்டி மாடுகள். ஓகே, இன் ஃப்யூச்சரில் வேறு எதை பற்றிலாம் தனித்தனியாக வீடியோ போடணுன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். இப்போ நாட்டுக்கோழிகள் மட்டும் நமக்கு இன்கம் கொடுத்துட்ருக்கு. முட்டை, குஞ்சு எல்லாமே நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இந்த புறாக்கள் பந்தயம் விடுறதுக்காக வச்சுருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் சிறுவிடை தான் வச்சுருக்கோம், கலப்பின கோழிகள் இல்லாமல். அது இல்லாமல் பெருவிடை குஞ்சுகள் இருக்கும். அதெல்லாம் சண்டை லைனேஜ். அடல்ட் ஆகும்போது செமி அடல்ட் ஆனோடனே நம்ம கேஜில் பிடிச்சி அடைச்சிருவோம். பியூர் சிறுவிடை. அதில் இந்த சேவல்லாம் கேரளாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது. நார்மல் நாட்டு சேவல்கள் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டோட நாட்டு சேவல்கள், சிறுவிடை சேவல். இதோட சைஸுக்கும் இதையும் பாருங்கள், இது ஃபுல் அடல்ட்டு காட்டுக்கோழி மாதிரி. கேரளாவில் மலையில் வாழ்கிற மக்கள் வச்சுருக்கிற ஒரு ப்ரீடு. ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். கால்லாம் பார்த்திங்கன்னா பென்சில் மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு 2-3 ஃபீமேலும் 2 மேலும் எங்கிட்ட இருக்குது. 1/2 கிலோ கூட இருக்காது இந்த சேவலை. ஓகே, நன்றி. சுற்றி பார்த்தது எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தோட்டத்தை ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டியாச்சு.